நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ என்ன செய்ய, புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னார். இப்போ உங்களை இங்க இருந்து வேற ஊருக்கு புறப்பட்டு போ சொல்லல. எந்த ஊர்ல இருக்கீங்களோ அங்க இருக்கிற பொல்லாத ஆவிகளை புறப்பட்டு போன்னு சொல்லி கட்டளையிட சொல்றார். அவ்வளவு. ஆபிரகாம் ஆண்டவருடைய அழைப்பை புறக்கணிக்கல. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். அது என்ன அழைப்பு? பொல்லாத ஆவிகள் எந்தெந்த எல்லைகளை நிற்கிறதோ அவைகளை அடித்து துரத்தும். நீங்கள் ஆபிரகாமை போல இந்த அழைப்பை புறக்கணிக்காமல் இருப்பீர்களானால் அவர் உங்களுக்கு நன்மை அன்றி தீமை செய்கிற தேவன் அல்ல. வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். அவர் சொன்னபடியே, இல்லையா? யாரு? ஆபிரகாம்னு பேர் வரல. 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்துலதான் அவனுக்கு பேர் என்னன்னு வருது. ஆபிரகாம் என்று பெயர் வருகிறத பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4 காரியத்தை மாத்திரம் நம்ம பார்க்க. 1, ஆபிரகாமுடைய குணநலன்கள், அவனுக்குள் காணப்பட்ட குணங்கள். ஒரு 3 குணங்களை நம்ம பார்க்க போறோம். 1, அழைப்பை புறக்கணிக்காத ஆபிரகாம். அப்படி குணாதிசயத்துல 1, ஒரு அழைப்பை என்ன செய்யல, புறக்கணிக்கல. சரிதானா? நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 12:2 வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆண்டவர் ஆபிரகாம அழைக்கிறார். சரிதானா? எங்க இருந்து அழைச்சாரு? அவனை ஊர் என்ற கல்தேயருடைய தேசத்திலிருந்து என்ன செய்தார்? அழைத்தார். அவனை அழைத்தேன்னு சொல்லி ஆதியாகமும் 15ஆம் அதிகாரத்தை சொல்றதை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நல்லா கவனிங்க. இது ஆண்டவர் போக சொன்னான். இவன் என்ன செய்யல, ஏதாவது மறுப்பு சொன்னானா? முதல் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதியாகமம் 18:1, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ என்ன செய்ய, புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னார். இப்போ உங்களை இங்க இருந்து வேற ஊருக்கு புறப்பட்டு போ சொல்லல. எந்த ஊர்ல இருக்கீங்களோ அங்க இருக்கிற பொல்லாத ஆவிகளை புறப்பட்டு போன்னு சொல்லி கட்டளையிட சொல்றார். அவ்வளவு. ஆபிரகாம் ஆண்டவருடைய அழைப்பை புறக்கணிக்கல. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். அது என்ன அழைப்பு? பொல்லாத ஆவிகள் எந்தெந்த எல்லைகளை நிற்கிறதோ அவைகளை அடித்து துரத்தும். அதுக்குத்தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாம் இவன் ஒரு விக்கிரக வழிபாட்டு ஆராதனை உடையவர். இவனை கர்த்தர் அழைத்தார். அழைத்த மாத்திரத்துல அவன் எந்த மறு பேச்சு செய்யல, பேசல. ஆண்டவர் சொன்னார் போன்னு சொன்னார். அவன் அப்படியே என்ன செய்தான்? புறப்பட்டு போனான். அதனால அவன் அழைப்ப ஒரு நாள் என்ன செய்யல, புறக்கணிக்கல. நம்ம என்ன செய்வோம்? ஒரு தடவை கும்பிடுவாரு, மறுதடவை கூடுவாரு, கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. வாரேன் ஏசப்பா, வாரேன், இந்தா வந்துடுறேன், இந்தா வந்துடுறேன், எனக்கு அங்க வேலை இருக்கு, இந்த வேலை முடிச்சிருது, அந்த வேலை முடிச்சிருது. இல்லை, அவன் அழைத்தா அடுத்த நிமிஷம் நம்ம என்ன செய்யணும்? புறப்பட்டு போகணும். அவனுடைய சிறந்த குணங்கள்ல ஒன்று, அவன் ஆண்டவர் கூப்பிட்ட உடனே என்ன செய்தான்? புறப்பட்டு போயிட்டான். இன்னைக்கு உங்களை எத்தனை முறை அழைச்சிருப்பாரு. ஆண்டோடைய சமூகத்துல உட்கார்ந்த போது ஆண்டவர் எதை பேசணும்னு சொன்ன போது ஆபிரகாமுடைய குணங்கள் அதுல நிறைய இருக்குது. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப மறுபடியும் அது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம் முன்பகுதி மட்டும் வாசிமா. கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அவன் என்ன செய்தான்? புறப்பட்டு போனான். அவன் போற இடம் தெரியாது, பாச தெரியாது, சனங்கள் எப்படிப்பட்டவனு தெரியாது. ஆனா அவன் என்ன செய்தான்? புறப்பட்டு போனான். அல்லேலூயா. அழைப்பை புறக்கணிக்காத ஆபிராம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறான். நீ எத்தனை முறை புறக்கணிச்சிருக்கிறீங்க?
கர்த்தர் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு அவருடைய வார்த்தைகளை நினைவுபடுத்தி இருக்கிறார். நீங்கள் ஆபிரகாமை போல அந்த அழைப்பை புறக்கணிக்காமல் இருப்பீர்களானா அவர் உங்களுக்கு நன்மை அன்றி தீமை செய்கிற தேவன் அல்ல. இரண்டாவதாக அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, அவளுக்கு ஒரு பெயர் வைத்தார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. இனி உன் பேர் ஆபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எண்ணப்படும். அப்ப ஆபிரகாம் என்று சொன்னால் திரளான ஜாதிகள் அப்படின்னு சொன்னா திரளான தேசங்களுக்கு தலைவர். சரிதானா? அதோடு மாத்திரமல்ல, அவர் சொன்னார் உனக்குள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவ எந்த சந்ததியாக இருந்தாலும் ஆபிரகாமுக்குள்ளதான் என்ன செய்யப்படுகிறது? ஆசீர்வதிக்கப்படுகிறத பார்க்கிறோம். எந்த ஒரு சந்ததியாக இருந்தாலும் அவர்கள் யாராக இருந்தாலும், ஆண்டவரை அறிந்தவர்களாக இருந்தாலும் அறியாதவர்களாக இருந்தாலும் எல்லாரும் யாருக்குள்ளதான் ஆசீர்வதிக்கப்படுறாங்க? சொல்லுங்க. ஆபிரகாமுக்குள்ளதான் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. காரணம், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராயிருக்கிறீர்கள். உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிராமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களுடைய பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரராயிருக்கிறீர்கள். பண்ணின உடன்படிக்கைக்கும் புத்திரராயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆகையினாலதான் இன்னைக்கு புறஜாதிகள் இந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தரை அறியாத ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆபிரகாமோடு அவர் உடன்படிக்கை பண்ணினார். அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில தேவ பிள்ளைகள் கஷ்டப்படுவாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் கஷ்டப்படுவாங்க. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னையா இவன் ஆண்டவரை பத்தி உனக்கு தெரியாது, கர்த்தரை பத்தி உனக்கு தெரியாது, ஆனா நல்ல வசதி வாய்ப்போட இருக்கிறானே அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். அதுதான் இந்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா. பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆகையினாலதான் இன்னைக்கு கர்த்தரை அறியாத மக்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். கர்த்தரை அறியாத அநேக ஜனங்கள் உயர்ந்த நிலையில் இருக்க காரணம் என்ன? அன்றைக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவர். பூமியில் உள்ள வம்சங்கள் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். அதனாலதான் இன்னைக்கு திரள் கூட்டம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அதனாலதான் பாத்தீங்கன்னு சொன்னா வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி தம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரராயிருக்கு. அந்த உடன்படிக்கைக்கு புத்திரராயிருக்கிறாங்க. அவங்க உடன்படிக்கைக்கு உள்ள வரல. அந்த ஆசீர்வதிப்பேன் சொன்னா இல்ல அந்த உடன்படிக்கை. ஆகையினால இன்னைக்கு அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. 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 நல்லா கவனிங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடை கிடைச்சிருக்கும். ஏயா உலகத்தான் பூரா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கா, எனக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா ஒரே ஒரு காரியம்தான், அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் சொன்னபடினாலே இன்னைக்கு அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அழைப்பை மறந்து போகாமல் இருப்பீர்களானால் ஆபிரகாமை போல நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. இரண்டாவதாக இந்த ஆபிரகாமிடத்திலே காணப்பட்ட ஒரு மிகச்சிறந்த குணம் அப்படின்னு சொன்னா, அவன் ஒரு விசுவாச வீரன். சில எந்த சூழ்நிலையும் அவன் ஆண்டவர் என்ன செய்யல, மறுதலிக்காத ஒரு விசுவாச வீரன். சரிதானா? நல்லா கவனிங்க. 3 காரியம். முதல் காரியம், அழைப்பை புறக்கணிக்காத ஆபிரகாம், விசுவாசத்தில் சிறந்த ஆபிரகாம், மூன்றாவது தியாகத்தில் சிறந்த ஆபிரகாம். இதான் 3 காரியம் அவருடைய குணநலன்கள். சரியா? வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளையில்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். அவனுக்கு ஆடு மாடு இருக்கிறது, நிலவான்கள் இருக்கிறது. அவன் வந்ததை விட பல மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். ஆனா அந்த ஆளுகை செய்ய யாரு இல்ல, குழந்தை இல்ல. எலியேசர் அவன் வீட்டுல எல்லா வேலையும் அவன் தான் பாக்குறான், தலைமைப்படுத்துறது பாக்குறான். அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே எல்லா வச்சும் தந்துட்டீங்கப்பா, எனக்கு என்ன இல்ல,
ஒரு புத்திர சந்தானம் இல்ல ஆண்டவரே. உலகத்துல ஏகப்பட்ட சொத்து இருக்கலாம், சுகம் இருக்கலாம், பணம் நிறைய இருக்கலாம். ஆனா அது ஆள் அடுத்த சந்ததி இல்லைன்னா அப்படின்னு சொன்னா இந்த உலகம் என்ன சொல்லும்? இந்த குடும்பம் என்ன செஞ்சதோ இன்னைக்கு உடனே சொல்லிடுவான், கொல்லி முடிஞ்சவன் சொத்துட்டேன். மக்கள் பேசுறத வார்த்தையில சும்மா சகரலமா விட்டுருவான். இல்லையா? அடுத்தவன் ஊர்ல உள்ள சொத்தை ஆட்டே செய்யறான். இருக்கிறத பாக்குறோம். நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க இப்படி எல்லா நிலவரங்கள் எல்லாம் இருக்கிறது ஆபிரகாம். ஆனா யாரு இல்ல, அடுத்தத ஆளுகை செய்ய ஒரு ஆள் இல்ல. எலியேசர் வீட்டு வேலைக்காரன் எல்லாம் இருக்கிறான். ஆண்டுட்டு கேட்கிறான், நீர் எனக்கு என்ன அருளல? புத்திர சந்தானம் எல்லாம் தந்துட்டீங்கப்பா, ஒரு புத்திர சந்தானம் இல்லையா ஆண்டவர்னு சொல்லி கேட்கும் போதுதான், இவன் உன் பிள்ளை இல்ல. 5வது வசனத்தை வாசிமா. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவர் முதல்ல கேட்ட, ஐயா எனக்கு புத்திர சந்தானம் இல்ல, உண்மைதான். ஆனா வானத்து நட்சத்திரத்தை பார்த்து சொன்னார், இவ்வண்ணமா இதை என்ன கூடுமானால் நீ எண்ணி பாரு. அடிக்கடி செய்தி கேட்டிருப்பிய. ஆனா அவன்கிட்ட ஒரு நல்ல குணம் இருந்துச்சு பாருங்க. அவன் கர்த்தரை நம்பினான். எந்த சூழ்நிலையிலும் அவன் கர்த்தரை நம்பாம இல்ல, நம்பினான். அவன் என்ன செய்தான்? கர்த்தரை விசுவாசித்தான். கர்த்தர் அவனுக்கு அதை நீதியாக எண்ணினார். அவன் ஏன் விசுவாச வீரனாக இருந்தா அப்படின்னு சொன்னா, ரோமர் 4ஆம் அதிகாரம் 18 இருந்து 21 வரைக்கும் வாசிங்க, உங்களுக்கு புரியும். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். இப்ப ஒரு கேள்வி கிட்ட கேட்க, எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு நடத்துவேன். எப்படி இருக்கு? சுத்தி கடன் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஜெபிக்கும் போது உன் கடன் எல்லாம் சீக்கிரம் அடைச்சிருவேங்க. எப்படி இருக்கு? ஏன் ஆண்டவரே, எங்க சாத்தியம் இல்ல? ஏதாவது பிரயோஜனம் உண்டா ஐயா? எனக்கு 1 லட்சமா 2 லட்சமா பல லட்சம் கடன் இருக்கு, நான் எப்படி அடைப்பேன் அப்படின்னா, அதுதான் தேவன். அல்லேலூயா. அவர் இல்லாதவைகளை இருக்கிறோர் அழைக்கிற தேவன். ஏன்னா ஏன் அவரால் முடியும்னா, வானம் அவருடையது, பூமி அவருடையது, எல்லாம் அவரால் உண்டாக்கப்பட்டது. மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு தான் மனுஷனே உண்டாக்குறாரு. அப்படின்னா உங்க கடன் அவருக்கு ஒரு பெரிய மேட்டரா? அதுக்காக வேணுக்குனே கடன் வாங்கி வச்சுட்டு ஆண்டவரே அடைங்கன்னு சொல்லப்படாது. சரியா? யோசித்து பாருங்க. ஆண்டவரிடத்துல உங்களை அர்ப்பணிக்கின்ற போது, அவை நான் செய்வதற்கு ஏதும் இல்லாதிருந்தோம். அவனுக்கு எதுவுமே இல்லை, தகப்பனாகிறதுக்கு அது எல்லாம் உங்களுக்கு தெரியும், வழியா இல்லை. ஏன்னா வயசு எத்தனை? 99 வயசுல வந்து சொல்றாரு. ஆனா 75 சொல்லிட்டாரு. சரிதானா? 90 வயசு கணக்கு வச்சுக்கோங்க. சொல்லிட்டாரு, உனக்கு நான் என்ன செய்வேன்? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, நான் உனக்கு ஒரு உற்பவ காலகட்டத்துல வருவேன், உன் மனைவி ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பா. பெருவாழ்ந்து சொல்லல. நீ நல்ல வாசிங்க, ஆதியாகமம் 18:10 வாசிங்க. அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஏன் ஆண்டவரே, என்னைய பார்த்தா உமக்கு நக்கலா தெரியும்? அப்படிதான் அர்த்தம். என்னைய பார்த்தா உமக்கு, என் புருஷனுக்கோ வயசு 75, எனக்கோ கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு வயசு வந்துச்சு. அதுக்கான வாய்ப்பே இல்ல. நானே டை அடிச்சு ஒப்பேத்தி வச்சிருக்கேன். இனிமே போய் எப்படி ஆண்டவரை? சரிதானா? ஆண்டவர் சொன்னா, உற்பவ காலகட்டத்திலே நான் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவி ஒரு குமாரனை, என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு குமாரனை, ஒரு மனைவிக்கு ஒரு குமாரன் இருப்பான். அங்க பெத்தெடுப்பான்,
அல்லது வளர்ப்பான் அதெல்லாம் சொல்ல. ஒரு குமாரன் இருப்பான்னு என்ன அர்த்தம்? செய்யக்கூடாதவைகளை செய்து முடிக்கிறவர் நம்முடைய தேவன். இல்லாதவளை இருக்கிற போல பெயரிட்டு அழைக்கிற தேவன். அல்லேலூயா. ஈசாக்கு பிறக்க முன்னாடியே அவனுக்கு ஈசாக்கு என்று பெயர் வைத்தவர். ஈசாக்கு எழுதின சந்ததி விளங்கும் என்று சொன்னவர் நம்ம ஆண்டவராகிய தேவன். அல்லேலூயா. அவர் வல்லமை மகத்துவம் நிறைந்த தேவன். அவர் யுத்த வீரர். அவர் பராக்கிரமசாலியார். உங்களுக்காக நின்று அவர் யுத்தம் செய்கிறவர். அல்லேலூயா. ஆகையினால்தான் இல்லாதவைகளை இருக்கிற போல அழைத்து அவன் நம்பாத சூழ்நிலையிலும் அவனை நம்ப வைத்தார். அடுத்த வசனம் வாசி. அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. விசுவாசத்துல அதனால தாங்க அவன் விசுவாச வீரன். சரி, உங்க இருதயத்தை கொஞ்சம் லப்பு டப்புன்னு அடிக்கும்ல, அந்த இருதயத்தை கொஞ்சம் கேட்டு பாருங்க, விசுவாசம் இருக்கா இல்லையா. சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுமா நிறைவேறாத கொஞ்சம் கேட்டு பாருங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் விசுவாசம் இருக்குதா, அல்லது அதுக்கு முன்னாடி ஆணவத்துக்குப்பட்ட அந்த எழுத்து வந்து சேருதா. இருக்கு. எவ்வளவு சொல்ல முடியாது. விசுவாசத்தை அறிய முடியாது, சொல்ல முடியாது. அப்போ விசுவாசம் அது எல்லாவற்றையும் மாற்றிவிடும். அல்லேலூயா. இல்லையா? அங்க நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய பொச்சலை உண்டாக்கி வச்சிருந்தான். தானியேல் 3ஆம் அதிகாரத்துல வீட்டுல போய் வாசித்துவாங்க. அங்க சொன்ன ஒரு சிலை மேலதான் அடிக்கும், நீ சிலைய வணங்கல எல்லாம் அக்கினி சுவாலையில தூக்கி போட முடியலன்னா. அப்ப 3 பேரு சொன்னாங்க, நேபுகாத்நேச்சாரே, எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தப்புவியுமே போனாலும் நீ உண்டாக்குன சிலையை நாங்க நினைச்ச மாட்டோம், வழிபட மாட்டேன்னு சொல்ல. விசுவாசத்துல உறுதியா இருந்தாங்க. நீங்க நிப்பேலா ஒரு காரியம். அப்ப உங்களுக்குள்ள விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிச்சு பாருங்க. அப்போ இவன் நம்புவதற்கு ஏதுமில்லாத விருத்தம். அவன் விசுவாசத்துல எப்படி இருக்கல, பலவீனமா இருக்கல. ஆனா நமக்கு லேசா பலவீனம் வந்த உடனே நம்ம முகம் எப்படி ஆயுது, அவ்வளவுதான். இல்லாத ஆட்களுக்கெல்லாம் போன் போயிடுது இல்லையா? இல்லாத ஆட்களுக்கெல்லாம் போன் வந்துருது. நான் அப்படி ஜெபம் பண்ணி பார்த்தேன், உபவாசம் பண்ணி பார்த்தேன், ஒண்ணுமே எனக்கு என்ன செய்யல, நடக்கல. ஆனா இந்த மனுஷன் ஆதி தகப்பனாகிய ஆபிரகாம் அவன் விசுவாசத்துல பலவீனமா இருக்கல, மாறா எப்படி இருந்தான் ஆசிமா. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். முழு நிச்சயம் அதான் முக்கியம். இப்ப அப்படியே வச்சுட்டு உபாகமும் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய். எப்படி? முழு ஆத்மா, முழு பலம். அப்படி உங்களுக்கு இருக்கா? அந்த நம்பிக்கை இருக்குதா? முழு ஆத்மாவோட நம்பிக்கையில இருக்கிறீங்களா? முழு பலத்தோட கர்த்தர்ட்ட அன்பு கூறுறீங்களா? அவன் என்ன செய்தான்? ரோமர் 4:21 வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று நம்பி, எப்படி நம்பினா? முழு நிச்சயமா. அதனாலதான் உபாகமம் 6 சொல்லுது, உன் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும். உலகத்தான் சொல்லுவான், உனக்கு பிறக்காது, உனக்கு நடக்காது, இது சாத்தியமே இருக்காது. டாக்டர் சொல்லுவாரு, ஐயையோ நீ சோழி முடிஞ்ச. கர்த்தர் சொல்லுவார், நீ உயிரோடு எழுப்புவா பாரு. கர்த்தர் சொல்லுவார், உனக்கு மாற்றம் உண்டு பாரு. உன் வாழ்க்கையில மாற்றம் உண்டு, நீ மறிக்க மாட்ட, நீ உயிரோடு எழுப்புவ பாரு. உலகம் சொல்லும், அவன் செத்து போயிட்டான் நீயும் செத்து போயிருவ, அவன் போயிட்டான் நீயும் போயிருவ பாரு. கர்த்தர் சொல்லுவாரு, அவன் போனா நீ எழுப்புவ, அவன் போனா நீ எழுப்புவ, நீ எனக்கா யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுவார். அதைத்தான் அவர் ஆபிரகாமிட்ட சொன்னார். அதனாலதான் அவன் விசுவாச வீரன். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் சொன்னான்,
அவர் ஆண்டவர் பார்த்து சொன்னார், அவர் வாக்குத்தத்தம் பண்ண உண்மையுள்ளவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி அவன் விசுவாசத்துல வல்லவரான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவாராம். அவன் விசுவாசத்துல வல்லவனானான். ஆகையினாலதான் அவன் ஒரு சிறந்த குணம், அவன் ஒரு விசுவாச வீரன். இந்த உலகத்துல எது உங்களுக்கு இருக்குதோ இல்லையோ, விசுவாசத்தை மட்டும் விட்டு விடாதபடி நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்துல உங்களால் எதையும் சாதிக்க முடியும். உங்களுடைய விசுவாசம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்குமானால், உங்களுடைய விசுவாசம் கிறிஸ்துவுக்குள் கட்டப்படுமானால், உங்கள் விசுவாசம் கிறிஸ்துவினால மேன்மைப்படுத்தப்படுமானால், உங்களுடைய விசுவாசம் கிறிஸ்துவின் மூலமாய் சாட்சி பகரப்படுமானால், ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் இருந்து இந்த பூமியிலே அநேக காரியங்களை சாதிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைநாட்டப்படலாம். நீங்க கிறிஸ்துவ சந்தேகப்படாம விசுவாசிக்க. ஆமென். அவன் தேவனை விசுவாசித்தான், கர்த்தர் அவனை அதுக்கு நீதியாக எண்ணினார். ஆதியாகமம் 15:6 வாசிக்கிறோம் இல்லை? ஆபிரகாம் அதை என்ன செய்தான்? விசுவாசித்தான். அவனுக்கு அதை என்ன செய்தாரா? நீதியாக எண்ணினார். ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாம் இருந்துச்சு, ஆனா பிள்ளை இல்ல. அதை நம்புடான். அல்லேலூயா. நீங்க நம்புறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாச துரத்துறதுல நீங்க விசுவாச வீரனா மாறணும். அன்று அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் அவர் சொல்ல சொன்னார், என் பிள்ளைகிட்ட ஒரு சிறந்த குணம் வரப்போகுது. எப்படிப்பட்ட குணம்? நான் துரத்துவேன். எனக்கு விசுவாசம் உண்டு. எந்த இடத்துல இருக்கிற பிசாச இனி நான் துரத்துவேன். என்னால துரத்த முடியும். எனக்குள்ள விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கர்த்தராகிய தேவன் உங்களோடு இருக்கிறார். எபிரேயர் 12:1 மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் விட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு ஓடக்கடா. அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம்.